ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால எதிர்பார்க்காத திருப்பங்களை இனி வரப்போகின்ற அடுத்தடுத்த நாட்கள்ல சந்திக்க போறாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது வரப்போகின்ற வாரம் நமக்கு எப்படி அமைய போகிறது, தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழலானது கிடைக்குமா, இப்போது நாம ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைக்குமா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்குங்க. இதோடு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா, குடும்ப வாழ்க்கையானது சுமூகமாக இருக்குமா, இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடுமா, நாம நினைச்ச ஒரு சில சுப காரியங்கள் நல்லபடியாக இந்த வாரத்திலாவது நடந்து முடியுமா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஆமாங்க, அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகுது என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். இது எப்படிங்க சாத்தியமாகும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லலாங்க. ஆனாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைகிறது. எனவே அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கெடுதலை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில தான் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்கள்ல எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. லட்சுமியின் அருளாசியால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபிச்சமானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 25/11/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது நவம்பர் மாத 4வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் சூரியன் விருச்சிக ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார். செவ்வாய் கடக ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார். புதன் விருச்சிக ராசியில் நிற்கின்றார். வருகின்ற 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று புதன் வக்ரகதி அடைய போகிறார். ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் தனுசு ராசியிலையும் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு. சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு. மீனத்தில் ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சோ இதன் விளைவாக பாத்தீங்கன்னா வெளி இடத்துல உங்களுடைய செல்வாக்கானது கொடி கட்டி பறக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே வீட்டுக்குள்ள நீங்க பூச்சி போலதான் இருக்க வேண்டுங்க. அதாவது வெளி இடங்கள்ல உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும். ஆனால் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கு எந்த ஒரு மரியாதையுமே பாத்தீங்கன்னா குடும்பத்துல கிடைக்காது என்பதால அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத பல்வேறு விதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் குடும்பங்கள் ரீதியாக நீங்க சந்திக்கலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு எல்லோருமே மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல நீங்களுமே பாத்தீங்கன்னா நடந்துக்கணுங்க. அப்போதுதான் நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மதிப்பானது வீடுகளிலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சிகளால ஏற்றமான பலன்களை காணக்கூடிய வகையில இந்த வாரமானது துலாம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வருமானமானது பெருகக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. பழைய கடன் பாக்கிகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடைப்பீர்கள் என்று சொல்லலாங்க. அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. புதிய முயற்சிகள்ல நீங்க தாராளமாக இறங்கலாங்க. அதன் மூலமாக லாபமானது கிடைக்கக்கூடும். ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசி நேயர்கள் ஒரு சில தொழிலை நான் பார்த்துட்டே இருக்கேன், அந்த தொழிலை நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், அந்த தொழில் பற்றி
எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் அந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஆனால் அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லியிருப்பாங்க இந்த தொழில் செய்ப்பா எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மட்டுமே நீங்கள் நம்பி அந்த தொழிலை தொடங்க வேண்டாங்க. ஏன்னா அந்த தொழிலை பற்றி ஓரளவுக்காவது ஒரு 50% ஆவது அந்த தொழிலை பற்றி ஒரு முழுமையான தெரிதலானது உங்களுக்கு இருக்கணுங்க. அப்போதுதான் அந்த தொழிலை நீங்கள் தொடங்குகின்ற பட்சத்தில் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்தவித தொழில் தொடங்குவதாக இருந்தாலுமே அந்த தொழிலை பற்றிய ஓரளவுக்கு நாலேஜ் ஆனது நமக்கு இருக்கணுங்க. அப்போதுதான் அந்த தொழிலை தொடங்கி நம்ம அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க. செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. துலாம் ராசி நேயர்கள், சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்காக கோர்ட்டு படிக்கட்ட மிதிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து தாங்க நடந்துக்கணும். அதாவது துலாம் ராசி நேயர்கள் புதிதாக திருமணமானவங்களாக இருப்பின் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா இத்தனை நாட்களாக அவங்க வளர்ந்து வந்த ஒரு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அன்பின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்பவே சிம்பிளுங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. இதுவே போதுங்க. அந்த உறவானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் ஒரு முறை விட்டு கொடுத்து போவதை பார்த்தே அவங்களுடைய பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த முறை பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவாங்க. இதன் மூலமாக உறவுகளுக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டாவே போதுங்க. எந்தவித சிக்கல்களும் ஏற்படாது. அதே போல் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனையை அன்றைய நாள் இரவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இருவருமே பேசி சமாதானம் ஆகிக்கோங்க. இது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லதுங்க. பேசாமல் அமைதியாக அப்படியே விட பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகளானது இன்னுமே ஜாஸ்தியாகலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பேசி பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிக்கோங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனையில் நீங்களே பார்த்தீங்கன்னா பேசி சமாதானமாக உங்கள் பிரச்சனையை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட நீங்கள் ஒரு கருத்தை கேட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் மீண்டும் பேசி இன்னுமே பிரச்சனையை அதிகப்படுத்தாதீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இருவருமே பேசி சமாதானம் ஆகிக்கோங்க. அது இன்னுமே நல்லது. உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனையால் மன மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாம். புதன் 2ஆம் வீட்டில் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்காரு. 1க்கு 2ஆக லாபம் வரும் என்று ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் என்பதால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விழிப்போடு நடந்து அதில் இருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலையில தான் துலாம் ராசி நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நான் முன்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் நான் செஞ்சுருந்தேன், நீ வெறும் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் உனக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மோசடிகளானது இருந்து கொண்டே இருக்குங்க. இது போன்ற ஆசை வார்த்தைகளை மயங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதால் இது போன்ற விஷயங்களில் துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க. அந்த விஷயம் உண்மைதானா, அதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு வாங்க. அதுதான் நல்லதாகவும் இருக்கக்கூடும். குரு 8ஆம் வீட்டில் இருக்காரு. வியாபாரத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. அரசாங்க ஊழியர்களை எந்தவித இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா பகைத்து கொள்ள வேண்டாங்க. அதன் மூலமாக நமக்கு தான் பார்த்தீங்கன்னா சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கு ஏற்ப வருமானத்தை பெறக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்காரு. கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாய் வரலாம். திருமண நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம். சனி 5ஆம் வீட்டில் இருக்காரு. பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீர்கள். புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். சாதகமான பலன்களும் கிடைக்குங்க. ராகு 6ஆம் வீட்டில் இருக்காரு. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் வரலாம். கேது 12ஆம் வீட்டில் இருக்காரு. பெரிய மனிதருடைய சந்திப்பால குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சி
முயற்சிகளானது ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா இனிதே நடைபெறக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன இடங்கள்ல மட்டும் கவனமாக இருந்துட்டு வந்தா போதுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா இரவு 8 to 9 பார்த்தீங்கன்னா நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. நல்லது இன்னுமே அதிகமாக நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.